Hello guys, welcome back. In the tutorial நம்ம வந்து டிக்ஷனரிஸ் பத்திட்டு ஒரு தியரி tutorial. ஓகே, ஸோ டிக்ஷனரினா என்ன, அதுக்கு எது யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஃபுல்லாக பார்க்கறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் டிக்ஷனரிஸ். ஸோ இந்த tutorial எஸ்பெஷலி. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து டிக்ஷனரி எப்படி ரெப்ரசென்ட் பண்ணனா ஒரு கீ வேல்யூ பேர். எக்ஸாம்பிள் ஒரு கீ இருக்கும், அதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் வேல்யூ இருக்கும். ஓகே, கோட் சாம்பிள் வந்து லாஸ்ட்டில் இருக்கும், நம்ம அதையும் பார்க்கலாம். நம்ம வந்து நெக்ஸ்ட் டுட்டோரியலில் வந்து எப்படி டிக்ஷனரி கிரியேட் பண்ணோம், அதில் எப்படி ஒர்க் பண்ணோம் அப்படின்றது எல்லாமே பார்க்க போகிறோம் ஆஸ் யூஷுவல். நெக்ஸ்ட் வந்து டிக்ஷனரி ரெப்ரசன்ஸ் இஸ் கீ வேல்யூ பேர். நான் சொன்னல கீ வேல்யூ பேர் எப்படி கீ வேல்யூ பேர்னா இந்த ஃப்ளவர் பிரேசஸ் போட்டு தான் நம்ம வந்து ரெப்ரசென்ட் பண்ணணும். ஸோ இந்த கர்லி பிரேசஸ், ஸோ இந்த கர்லி பிரேசஸில் வந்து ஃபஸ்ட்டு இந்த சைடில் இருக்கிறது கீ கோலன், இந்த சைடில் இருக்கிறது வேல்யூ. ஓகே, இதுக்கப்புறம் வேறு ஏதாவது ஆட் பண்ணால் கமா போட்டுட்டு திரும்பவும் கீ ஒரு வேல்யூ இருக்கணும். இதுதான் வந்து ஒரு டிக்ஷனரியை ரெப்ரசென்ட் பண்ணுறது. டிக்ஷனரி இஸ் நத்திங் பட் இந்த ஒரு ஆப்ஜெக்ட், ஐ மீன் இந்த கர்லி பிரேசஸில் இருந்தால் தான் டிக்ஷனரி. இது வந்து கீ வேல்யூ பேர் இல்லை அப்படின்னா உங்களுக்கு என்ன வந்துடும், எரர் சொல்லும். அது எப்படி இந்த வேல்யூவை நான் ஆக்சஸ் பண்ணலான்னா இங்கே இருக்கிற கீ வச்சு தான் நான் ஆக்சஸ் பண்ண முடியும். அப்படின்னா வந்து எப்படி அர்த்தம்னா இந்த கீ வந்து டூப்ளிகேட்டாக இருக்கக்கூடாது. ஏன்னா நேம்னு ஒன்றுக்கு ஒரு வேல்யூ இருக்கும், அப்படி இதான் ஒரு நேம்னு சொல்லி போட்டுன்னு ஒரு வேல்யூ போட்டால் அது எரர் சொல்லிடும். ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து டூப்ளிகேட் கீ இருக்கக்கூடாது, யூனிக்கியாக தான் இருக்கணும். நேம் இந்த கீயை யூஸ் பண்ணி தான் இந்த வேல்யூ ஆக்சஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து மியூட்டபிள். மியூட்டபிள்னா ஏற்கனவே இருக்கிற டிக்ஷனரி என்னால் என்ன பண்ண முடியும், மாற்ற முடியும். ஏற்கனவே நம்ம இதுக்கு முன்னாடி இன்னொரு டுட்டோரியல் பார்த்த டியூபிள்ஸ்னு சொல்லிட்டு விச் இஸ் இம்மியூட்டபிள். ஓகே, நம்மளால வந்து மாற்ற முடியாது. ஸோ கீ மஸ்ட் பி யூனிக், தட் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஓகே, தட் ஐ ஹவ் ஆல்ரெடி டிஸ்கஸ்டு. பில்டின் மெத்தட்ஸ். பில்டின் மெத்தட்ஸ் வந்து டிக்ஷனரியில் கொஞ்சம் கம்மி தான். லைக் கெட்டு, கீஸு, காப்பி, கிளியர். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கெட்டுனா வந்து இப்போ டிக்ஷனரியில் இருக்கிற ஒரு எலமெண்ட் ஆக்சஸ் பண்ணணும்ல, அப்போ நான் எப்படி ஆக்சஸ் பண்ணுவேன் அப்படின்னா கெட்டை யூஸ் பண்ணி தான் ஆக்சஸ் பண்ணணும். அந்த கெட்டில் நம்ம கீயை போட்டு அந்த கீக்கு ஏற்ற மாதிரி வந்து நமக்கு வந்து நம்ம வேல்யூ வந்து எடுத்துன்னு தரும். நெக்ஸ்ட் வந்து கீஸ். இந்த கீஸ் மெத்தட் என்ன பண்ணுன்னா இது ஒரு லிஸ்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஒரு டிக்ஷனரியில் என்னென்னலாம் கீ இருக்கோ அந்த கீயை வந்து ஒரு லிஸ்ட் டைப்பாக வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணி தரும். அதுதான் வந்து இந்த கீயோட பர்பஸ். காப்பி பண்ணீங்க அப்படின்னா வந்து ஒரு டிக்ஷனரி இன்னொரு டிக்ஷனரி வந்து காப்பி ஆகும். அப்படி காப்பி ஆகும்போது என்னன்னா ஷாலோ காப்பி தான் ஆகும், டீப் காப்பி ஆகாது. ஷாலோ காப்பிக்கும் டீப் காப்பிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத பார்த்தா, ஷாலோ காப்பினா வந்து இப்போ ஒரு மெமரி ஸ்பேஸ் இருக்கு, ஏன்ற மெமரி ஸ்பேஸில் வந்து நான் ஒரு டிக்ஷனரி கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். அதை நான் வந்து காப்பி பண்ணேன்னா வந்து மெமரி ஸ்பேஸ் சேமாக தான் இருக்கும், ஆனால் என்கிட்ட 2 டிக்ஷனரி இருக்கும். ஓகேங்களா, அதுதான் வந்து ஷாலோ காப்பி. டீப் காப்பினா என்கிட்ட வந்து மெமரி ஸ்பேஸில் இருக்கிற ஏ அப்படின்ற ஒரு மெமரி ஸ்பேஸில் இருக்கிற டிக்ஷனரியை நான் காப்பி பண்ணேன்னா எனக்கு வந்து இன்னொரு மெமரி ஸ்பேஸ் கிரியேட் ஆகிட்டு எனக்கு செப்பரேட் ஆயிரும். அதுதான் வந்து டீப் காப்பி. ஓகே, டீப் காப்பினா வந்து கடைசி வரைக்கும் டீப் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கலாம். ஷாலோ காப்பினா ஷேடோ மாதிரி, அதான் இருக்கிற மாதிரி இருக்கும், இருக்காதுலேயே அதே போல் தான். 2 ஆப்ஜெக்ட் தான், ஆனால் மெமரி ரெஃபர் ஆகுறது ஒன்றே தான். இங்கே அப்டேட் பண்ணால் அங்கே அப்டேட் ஆகும், அங்கே அப்டேட் பண்ணால் இங்கே அப்டேட் ஆகும், அந்த மாதிரி வந்துருக்கும். காப்பினா வந்து காப்பி ஜஸ்ட் அதுதான். ஓகேங்களா. ஸோ டீப் காப்பி அப்படின்னா வந்து மொத்தமே 2 தனித்தனி, அது யாரோ இது யாரோ, நான் அதுக்கு சேஞ்ச் பண்ணால் அது தனியாக இருக்கும், எனக்கு சேஞ்ச் பண்ணால் எனக்கு தனியாக இருக்கும். அதுதான் வந்து டீப் காப்பி. நெக்ஸ்ட் கிளியர். கிளியர்னா வந்து ஜென்ரலாகவே டிக்ஷனரி வந்து அப்படியே கிளியர் பண்ணி விட்டுறது தான். இப்போ டெல்லு டிக்ஷனரி எல்லா ஐட்டமும் அப்படியே கிளியர் ஆகும். இப்போ டெல்லு டிக்ஷனரியோட ஆப்ஜெக்ட் பேர் போட்டிங்கன்னா டிக்ஷனரியே வந்து என்ன ஆயிரும், டெலிட் ஆயிடும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பில்டின் மெத்தட்ஸ் இருக்கு. ஒரு டிக்ஷனரியை வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த கர்லி பிரேசஸ் வரணும். கர்லி பிரேசஸ்க்கு அப்புறமா நமக்கு தேவையான கீ, இந்த கீ வந்து யூனிக்காக இருக்கணும், நான் இப்போ சொன்ன மாதிரி. ஓகே, ஸோ இப்போ வந்து நேம் ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்காக நேம்னு ஒரு கீ போட்டிருக்கேன், இங்கே வந்து நான் என்னோட நேம் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து கீ வேல்யூ பேர் ஆட் பண்ணணும். இப்போ இது கமா எதுக்கு நான் போட்டிருக்கேன்னா எனக்கு இன்னொரு கீ வேல்யூ பேர் தேவைப்படுது, அதுக்காக நான் வந்து கமா போட்டிருக்கேன். இந்த மாதிரி வந்து நீங்கள் போட்டுட்டு கடைசியாக இந்த இதை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிடலாம். இதுதான் ஒரு ஆப்ஜெக்ட். டிக்ஷனரின்றது இதுலேருந்து இது வரைக்கும் ஒரு ஆப்ஜெக்ட். இப்போ இதே போல் இன்னொரு ஆப்ஜெக்ட் என்ன, இந்த இடத்துல கமா போட்டுட்டு திரும்ப இன்னொரு போட்டுங்க, அது தனி டிக்ஷனரி. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம டிக்ஷனரி கிரியேட் பண்ணலாம். இவ்வளோ தான் டிக்ஷனரியை பொறுத்த வரைக்கும். ஓகே, ஸோ டிக்ஷனரி லிஸ்ட்டு, டியூபிள்ஸு, டிக்ஷனரி இதெல்லாம் வந்து படிக்கும்போது வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். லிஸ்ட்டுன்றது ஒன்றுமே இல்லை, நம்ம வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் வந்து டேட்டாவை ரெப்ரசென்ட் பண்ணுவோம், எந்த டைப் டேட்டாவாக இருந்தாலும் அக்செப்ட் பண்ணுவோம், இண்டெக்ஸை வச்சு நம்ம ஆக்சஸ் பண்ணுவோம். ஓகேவா. அதே போல் என்னால் இன்சர்ட் அப்டேட் டெலிட் எல்லாமே என்ன பண்ண முடியும், லிஸ்ட்டில் பண்ண முடியும். டியூபிள்ஸில் அது பண்ண முடியாது, ஏன்னா அது ஒரு இம்மியூட்டபிள். ஒரு வாட்டி நான் கிரியேட் பண்ணிட்டேன் அப்படின்னா என்னால் அதுக்கப்புறம் மாற்ற முடியாது. நம்ம அதை எப்படி கிரியேட் பண்ணணும், பிரேசஸ் வச்சு கிரியேட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு டிக்ஷனரி. டிக்ஷனரினா கர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணுவோம். கர்லி பிரேசஸில் கீ வேல்யூ பேர் வச்சு ரெப்ரசென்ட் பண்ணுவேன். இதில் என்னால் அப்டேட் டெலிட்லாம் பண்ண முடியும், ஏன்னா இது வந்து ஒரு இது வந்து ஒரு மியூட்டபிள். ஓகேங்களா. அதனால என்னால் அப்டேட்லாம் பண்ண முடியும், டெலிட் பண்ண முடியும், திரும்ப ஆட் பண்ண முடியும், இருக்கிற டேட்டாவை அப்டேட் பண்ணிக்க முடியும், இருக்கிறத வச்சு நான் ஆக்சஸ் பண்ணலாம். கீ வேல்யூ பேரை பொறுத்த வரைக்கும் டிக்ஷனரிஸில் கீ வந்து யூனிக்காக தான் இருக்கணும், டூப்ளிகேட் கீயை அலோவ் பண்ணாது. இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிள். மூணுத்துக்குமே டிஃப்ரென்ஸ். கொஞ்ச நேரம் உட்காந்து நான் போட்ட 1-2 எக்ஸாம்பிள்ஸ் கூட நீங்களும் 1-2 எக்ஸாம்பிள்ஸ் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியர் ஆயிரும். ஓகே,
That's all. Let's meet you on a practical session.